Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது குறிப்பிட்ட வந்து YouTubeல ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம். அந்த ஒரு வீடியோவை நம்மளே ஓனா வீடியோ வந்து வாட்ச் பண்ணலாமா? அதாவது நம்மளோட அக்கவுண்ட கூட சேஞ்ச் பண்ணி வேற மெயில் ஐடில பார்க்கிறது இந்த மாதிரி ஓன் டிவைஸ்ல நம்மளுடைய சேனல் வீடியோஸை நம்மளே பார்க்கலாமா அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோல. வீடியோ இத பத்தி இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி தான் எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் guys. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குறிப்பிட்ட உங்களுடைய ஓன் வீடியோவை நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அதனால எதுவும் ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ப்ராப்ளமாக வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இதன் மூலிமா வந்து நம்ம வந்து வாட்ச் டேத்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணால் மட்டும்தானே தவிர்த்து அதை தவிர்த்து நீங்கள் வந்து 1 or 2 times இல்லைனா 10 time கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. பட் இதை வந்து ஒரு ட்ரிக்காக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் கூட ஆகிடலாம். எப்போவுமே வந்து அந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு லீகலாக என்ன விஷயங்களெல்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய சேனலில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஓன் வீடியோவை நீங்கள் பார்க்குறதுல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஷோ ஆகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஷோ ஆகிறத நீங்கள் உங்களுடைய ஓன் டிவைஸில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இன்வேலிட் ஆக்டிவிட்டிஸ் காரணமாக உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து கட் பண்ணுவாங்க யூடியூப் தரப்பில். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு விதத்தில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸை அதாவது இந்த மானிட்டைசேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டே உங்களுடைய ஓன் வீடியோஸ் வந்து பார்க்குறது. ஸோ அது வந்து தவறான ஒரு விஷயம். இதன் மூலிமா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் உங்களோட ஏர்னிங்ஸ் அடுத்தடுத்து குறையதான் செய்யுமே தவிர்த்து இதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஓன் வீடியோ பார்க்கலாம். அதனால எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. அதை ட்ரிக்காக யூஸ் பண்ணாதீங்க. அதை தவிர்த்து நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு விதத்தில் உங்களுடைய சேனலில் உங்களுடைய அந்த ஒரு வீடியோவுக்கு மானிட்டைசேஷன் வந்து எனேபிளில் இருக்கிறத டிசேபிள் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து யூடியூப்பில் அந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து உங்களுடைய சேனலில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படுத்தாது. ஏர்னிங்ஸ் கட் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ப்ராப்ளம் உண்டாக்குறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய YT ஸ்டுடியோ ஆப்லேயே ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மானிட்டைசேஷனை உடனே ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அகைன் உடனே நம்ம வந்து வீடியோ பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்க்குறது எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எந்த விதத்துலேயும் ஷோ ஆகாது. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியே ப்ராப்பராக நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வீடியோவை பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் அந்த எல்லோ சிம்பிளும் இருக்காது. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே யூடியூப்பில் கரெக்டான வழி என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸை நம்மளே பார்க்கலாமா அப்படிங்கிறதுல சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய், see you. இன்ஸ்டாவில் எல்லா வீடியோஸ் நிற்போம்.